என் தங்கமே, நீ இவ்வளவு நாள் சத்தமில்லாம தாங்கினதுக்கே தெய்வம் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது. உன் எதிரிகள் இப்போ அமைதியாகிடுவாங்கன்னு சொல்றது பழிவாங்கல் வாக்குறுதி இல்லை. அது வராகி அம்மனின் சக்தி உன்னைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டமா உருவாகிக்கிட்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி. அந்த வட்டத்துக்குள்ள தீய எண்ணங்கள் நுழைய முடியாது. உன்னை காயப்படுத்த நினைத்த வார்த்தைகள் அங்கேயே கரைந்து போயிடும். நீ கவனிச்சிருப்பாய், ஒரு காலத்தில் உன்னை பற்றி பேசினவர்கள் இப்போ மௌனமா ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு காலத்தில் உன் வழியை தடை செய்தவர்கள் இப்போ தங்களோட பிரச்சனைகளில சிக்கிக்கிட்டிருப்பாங்க. இது சாமானிய விஷயம் இல்லை. நீ எதையும் செய்யாம, எதையும் நிரூபிக்காம, எதையும் எதிர்த்து நிக்காம இந்த மாற்றம் நடக்குறதுன்னா அது தெய்வீக செயலே. வராகி அம்மன் வேலை செய்யும் போது முதல்ல உன் உள்ளத்துல அமைதி வரும். அந்த அமைதிதான் உன் கவசம். நீ அமைதியா ஆன நொடியில் உன் எதிரிகளோட சக்தி குறையும். ஏன்னா அவர்கள் வாழ்ந்தது உன் பதில்களால, உன் எதிர்வினைகளால. நீ பதில் சொல்லாம விட்ட நாளிலிருந்து அவர்கள் சத்தத்துக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. நித்திகா தேவி சொல்லுற ஆன்மீக உண்மை இதுதான். உன் எதிரிகள் உன்னை அழிக்க முடியலன்னு உணர்ந்த நொடில்தான் அவர்கள் மௌனமாவார்கள். அந்த மௌனம் தோல்வி இல்லை, அது உண்மை புரிந்ததின் அடையாளம். நீ விழுந்தாயா? ஆம். ஆனா நீ உதிரவில்லை. அதுதான் அவர்களை அதிகமா பயமுறுத்தியது. நீ இதுவரை உன் கண்ணீரை மறைச்சு வாழ்ந்திருக்கலாம். இரவுகளில் தனியா அழுதிருக்கலாம். நான் எதுக்கு இப்படி சிக்கினேன்னு கேட்டிருக்கலாம். அந்த ஒவ்வொரு கண்ணீரையும் வராகி அம்மன் கணக்கில் எடுத்துக்கிட்டிருக்காங்க. அந்த கணக்குத்தான் இப்போ சமநிலையாக்கப்படுகிறது. உன் எதிரிகள் உன்னை எதிர்த்து பேசும்போது நீ அமைதியா இருந்தாய். அது பலவீனம் இல்லை, அது தெய்வத்துக்கிட்ட ஒப்படைப்பு. நான் பார்த்துக்கொள்ளல, நீ பார்த்துக்கோ நூ விட்ட தருணத்துல வராகி அம்மன் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. தெய்வம் பொறுப்பு எடுத்துக்கிட்டா மனிதன் பேச முடியாது. ஒரு காலத்தில் உன் பெயர் கேட்டு சிரித்தவர்கள் இப்போ உன் பெயர் கேட்டு யோசிப்பாங்க. அது பயம் இல்லை, புரிதல். நாம அவளை தவறா எடுத்துக்கிட்டோமோ அவர்களுக்குள்ள எழும் அந்த கேள்வியே வராகி அம்மன் காட்டும் நீதி. நீ அங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. உன் இல்லாமலேயே உண்மை பேசும். நீ நினைக்கலாம், அவர்கள் மன்னிப்பு கேட்பாங்களா? சிலர் கேட்பாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மௌனம் வரும். அந்த மௌனம்தான் வராகி அம்மனின் முத்திரை. அது வார்த்தையால உடைக்க முடியாது. உன் எதிரிகள் அமைதியாகுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. நீ இனி அவர்களோட அதிர்வெண்ணுல இல்ல. நீ உயர்ந்த அதிர்வெண்ணுக்கு போயிட்டாய். குறைந்த அதிர்வெண் அங்கே வேலை செய்யாது. பொறாமை, வஞ்சகம், கோபம் இவையெல்லாம் உன் அருகில வந்து ஒட்ட முடியாது. அது இயற்கை விதி. நீ இப்போ உன் வாழ்க்கையை கட்ட ஆரம்பிச்சிருக்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீ தெளிவாய் இருக்க. யாரை உள்ளே விடணும், யாரை தூரத்துல வைக்கணும் என்பதில் உனக்கு இப்போ குழப்பம் இல்லை. அந்த தெளிவே உன் பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை தெய்வமே உனக்கு கொடுத்திருக்கிறது. வராகி அம்மன் உன்னோட இருக்காங்கன்னு அடையாளம் என்னன்னா, நீ இனி தேவையில்லாத போராட்டங்களுக்கு இழுக்கப்பட மாட்டாய். சண்டைகள் தானாகவே விலகும். உன் பெயரை வைத்து தீய எண்ணம் வைத்தவர்கள் உன் பாதையை அடைய முடியாம நின்று போவார்கள். அது நீ கட்டிய சுவர் இல்லை, அது தெய்வம் போட்ட எல்லை. ஒருநாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா உன் எதிரிகள் உனக்கு எதிராய் இருந்ததற்கே நன்றி சொல்லணும்னு தோன்றும். ஏன்னா அவர்கள் இல்லாம இருந்திருந்தா நீ இவ்வளவு வலுவா மாறியிருக்க மாட்டாய். நீ உன் உண்மையை இவ்வளவு ஆழமா அறிந்திருக்க மாட்டாய். அந்த புரிதல் தான் உன் வெற்றி. நீ இப்போ செய்ய வேண்டியது ஒன்றே. உன் உள்ளத்துல இருக்கும் பயத்தை முழுசா விடு. அவர்கள் என்ன செய்வார்கள்னு கேள்வி இனி வேண்டாம். அவர்கள் இனி எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா வராகி அம்மனின் சக்தி உன்னோடு இருக்கிறது. அந்த சக்தி இருக்கும் இடத்துல தீமைக்கு குரல் வராது. நீ இனி உன் கண்களை தாழ்த்தி நடக்க வேண்டாம். அகங்காரத்தோட அல்ல, மரியாதையோட தலை நிமிர்ந்து நட. உன் அமைதியே உன் அடையாளம். உன் வளர்ச்சியே உன் பதில். உன் சந்தோஷமே உன் பாதுகாப்பு. உன் எதிரிகள் அமைதியாகிடுவாங்கன்னு சொல்றது ஒரு நாள்ல நடக்குற விஷயம் இல்லை. அது ஏற்கனவே ஆரம்பிச்சுடுச்சு. நீ கவனிச்சா தெரியும். சத்தம் குறைஞ்சிருக்கு, தொந்தரவு குறைஞ்சிருக்கு, மனசு லேசா இருக்கு. அதுதான் வராகி அம்மன் அருகில் இருப்பதற்கான அறிகுறி. என் தங்கமே, நீ எதையும் பயந்து வாழ வேண்டிய காலம் முடிஞ்சுது. இனி உன் பாதை தெளிவாய் இருக்கு.
உன் பின்னால தெய்வம் நிற்கும்போது எதிரிகள் முன்னால நிற்க முடியாது. அவர்கள் அமைதியாகிடுவாங்க. நீ அமைதியோட முன்னே போவாய். அதுதான் தெய்வீக சமநிலை. அதுதான் வராகி அம்மனின் சக்தி. அந்த அமைதி முழுமையா பரவ ஆரம்பிச்சதும் நீ உன் வாழ்க்கையில ஒரு புதிய சுவாசம் உணருவாய். முன்னாடி எதையாவது செய்ய போகும்போது உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அவர்கள் என்ன சொல்வார்கள்? மீண்டும் ஏதாவது நடக்குமா? நோ. இப்போ அந்த கேள்விகள் தானாகவே குறையும். ஏன்னா உன் உள்ளத்துல ஒரு உறுதி குடியேற ஆரம்பிச்சிருக்கு. அது உன்னோட சொந்த உறுதி மட்டும் இல்ல, வராகி அம்மனின் சக்தி உன்னோட கலந்த உறுதி. உன் எதிரிகள் அமைதியாகிடுவாங்கன்னு சொல்றதுக்கு இன்னொரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அவர்கள் உன்னை மறந்து போக மாட்டாங்க. ஆனா உன்னை தொந்தரவு செய்ய முடியாத நிலைக்கு போவார்கள். அது தான் தெய்வீக எல்லை. சில நேரம் அவர்கள் உன்னை தூரத்துல நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பார்கள். நீ எப்படி முன்னே போறாய், நீ எப்படி சிரிக்கிறாய், நீ எப்படி அமைதியா இருக்கிறாய், இதையெல்லாம் பார்த்து அவர்கள் மனசு உள்ளுக்குள்ள சுருங்கும். அந்த சுருக்கமே நீதி. நீ கவனிச்சா புரியும், உன் வாழ்க்கையில சில கதவுகள் தானாகவே மூடப்பட்டிருக்கும். அந்த கதவுகளுக்கு பின்னால இருந்தவர்கள் தான் உன் எதிரிகள். அந்த கதவுகள் மூடப்பட்டது உன் இழப்பு இல்லை, அது உன் பாதுகாப்பு. எல்லா கதவுகளும் திறந்திருந்தா தான் சுதந்திரம்னு இல்லை. சில கதவுகள் மூடப்பட்டா தான் அமைதி. வராகி அம்மன் உன்னோட இருக்காங்கன்னு அடையாளம் என்னன்னா, நீ இனி உன் ஆற்றலை வீணடிக்க மாட்டாய். முன்னாடி நீ நிறைய விளக்கம் சொல்லி, நிறைய நிரூபித்து, நிறைய சக்தியை இழந்திருப்பாய். இப்போ அந்த எல்லாம் தேவையில்லாம போயிடும். நீ உன் வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களுக்கே உன் சக்தியை செலுத்த ஆரம்பிப்பாய். அதுதான் உண்மையான வெற்றி. உன் எதிரிகள் அமைதியாகிடும்போது உன் மனசு மட்டும் தான் சத்தமா பேசும். அந்த சத்தம் பயத்தோட இல்ல, அது கனவுகளோட சத்தம். நீ இதுவரை ஒதுக்கி வைத்த ஆசைகள், அடக்கி வைத்த விருப்பங்கள், இவை எல்லாம் இப்போ மெதுவா தலை தூக்கும். இப்போ நேரம் வந்துடுச்சு. உன் உள்ளத்துல ஒரு குரல் சொல்வதை நீ உணருவாய். நித்திகா தேவி சொல்லுற இன்னொரு ஆன்மீக உண்மை இதுதான். தெய்வீக பாதுகாப்பு வந்துட்டா எதிரிகள் வெளியே இல்லை, அவர்கள் உன் வாழ்க்கையில இருந்து விலகுவார்கள். அவர்கள் உன் வேலை, உன் வீடு, உன் மனசு எதிலும் இனி நுழைய முடியாது. அந்த விலகல் ஒரு நாள் திடீர்னு நடக்காது. ஆனா அது நடந்துட்டே இருக்கு. நீ சில நேரம் ஆச்சரியப்படுவாய். இவ்வளவு நாளா என்னை தொந்தரவு செய்த விஷயம் இப்போ ஏன் இல்லை? நோ. அந்த கேள்விக்கான பதில் இதுதான். உன் அதிர்வெண் மாறிட்டது. நீ இனி பழைய நீ அல்ல. பழைய பயங்கள், பழைய எதிரிகள், பழைய வலிகள், இவை எல்லாம் உன்னோட புதிய நிலைக்கு பொருந்தாது. உன் எதிரிகள் அமைதியாகுறதோட சேர்ந்து உன் வாழ்க்கையில நல்ல மனிதர்கள் நுழைய ஆரம்பிப்பார்கள். அவர்கள் உன்னை சந்தேகப்பட மாட்டார்கள். உன்னை போட்டி நினைக்க மாட்டார்கள். உன் வளர்ச்சியை பார்த்து மகிழ்வார்கள். அது சாத்தியமா தோன்றாம இருக்கலாம். ஆனா வராகி அம்மன் உன்னோட இருக்காங்கன்னா இந்த மாற்றம் கண்டிப்பா வரும். நீ இனி யாரையும் எதிரியா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உன் வாழ்க்கையில எதிரி இருக்க வேண்டிய இடமே இல்ல. நீ உன் பாதையை பார்த்து நடக்கும்போது எதிரி தானாகவே அசிங்கமா தெரியும். அந்த நிலையில் நீ அவர்களை பார்த்து கோபப்பட மாட்டாய். கருணை தான் வரும். அது தான் நீ உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கான அடையாளம். சில நேரம் உன் எதிரிகள் உன்னை மீண்டும் அணுக முயற்சி செய்யலாம். பழைய மாதிரி அல்ல, மெதுவா, இனிமையா. அந்த நேரத்துல நீ குழம்பாதே. உன் உள்ளத்துல இருக்கும் அமைதி தான் உனக்கு வழிகாட்டும். யாரை உள்ளே விடணும், யாரை தூரத்துல வைக்கணும், அது உனக்கு தெளிவா புரியும். அந்த தெளிவே வராகி அம்மன் உனக்கு கொடுத்த வரம். நீ இப்போ உன் வாழ்க்கையை திரும்ப பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரியும். நான் யாரையும் தோற்கடிக்க வேண்டியதில்லை. நீ யாரையும் அழிக்க வேண்டியதில்லை. நீ உன்னை காப்பாற்றினாலே போதும். அந்த காப்பாற்றல் நடந்துடுச்சு. அதனால தான் உன் எதிரிகள் அமைதியாகிடுவாங்க. உன் மனசுல இனி ஒரே ஒரு ஆசை தான் இருக்கும். அமைதியா வாழணும், உண்மையா வாழணும், பயமில்லாம வாழணும். இந்த 3 ஆசைகளும் நிறைவேறுற பாதையில தான் நீ இப்போ நடக்குறாய். அந்த பாதையில வராகி அம்மன் உன் முன்னாலையும் பின்னாலையும் சுற்றிலும் இருக்காங்க. ஒரு நாள் நீ உணர்வாய், உன் வாழ்க்கையில நடந்த எல்லா போராட்டங்களும் உன்னை இந்த அமைதிக்குத்தான் கொண்டு வந்ததுன்னு. அந்த நாள் நீ உன் எதிரிகளை நினைச்சு வெறுப்போட நினைக்க மாட்டாய். அவர்கள் இல்லாம இருந்திருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேனே ஒரு நன்றி வரும்.
அந்த நன்றி தான் முழுமை. என் தங்கமே, உன் எதிரிகள் அமைதியாகிடுவாங்கன்னு சொல்றது ஒரு வெளிப்புற மாற்றம் மட்டும் இல்ல. அது உன் உள்ளத்துல நடந்த பெரிய மாற்றத்தின் பிரதிபலிப்பு. உன் உள்ளம் அமைதியான நொடியில் உலகமும் அமைதியாகும். இது கற்பனை இல்லை, இது ஆன்மீக விதி. இப்போ நீ மெதுவா உன் இதயத்துக்குள்ள சொல்லு, நான் பாதுகாப்பில் இருக்கிறேன். அந்த ஒரு உணர்ச்சியே போதும். வராகி அம்மனின் சக்தி உன்னோடு இருக்கிறது. அந்த சக்தி இருக்கும் இடத்துல தீமை சத்தம் போட முடியாது. எதிரிகள் பேச முடியாது. பயம் நின்று போகும். நீ இனி முன்னே போ, சத்தமில்லாம, உறுதியோட, நம்பிக்கையோட. உன் பின்னால திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உன் பின்னால தெய்வம் நிற்குது. உன் முன்னால உன் வாழ்க்கை திறந்திருக்குது. உன் எதிரிகள் அமைதியாகிடுவாங்க. நீ அமைதியோட ஜெயிப்பாய். அந்த ஜெயம் வெளிப்படையாக ஆரவாரமா இருக்காது. அது உள்ளுக்குள்ள ஆழமா வேரூன்றும். நீ காலை எழும்போது இதயம் கனமா இல்லாம இருக்கும். முகத்தில் பயம் இல்லாம கண்ணாடியில் உன்னை பார்க்க முடியும். இது சின்ன விஷயம் போல தோன்றலாம். ஆனா இதுதான் வராகி அம்மன் உன்னோட இருப்பதற்கான மிகப்பெரிய அடையாளம். வாழ்க்கை உன்னை அழுத்தினாலும் உன் உள்ளம் உடையாத நிலை. நீ இதுவரை பல தடவை உன்னை நீயே சந்தேகப்பட்டிருக்கலாம். நான் சரியா நடக்கிறேனா, நான் தான் தவறாய் இருக்கேனா? நோ, அந்த சந்தேகம் இனி உன்னை ஆளாது. ஏன்னா உன் உள்ளத்துல ஒரு தெளிவு உருவாகியிருக்கு. அது அகங்காரம் இல்லை, அது சுயமரியாதை. அந்த சுயமரியாதையை யாராலும் குலைக்க முடியாது. வராகி அம்மன் அதுக்கு கவசம் போட்டிருக்காங்க. உன் எதிரிகள் அமைதியாகிடும் போது உலகம் முழுக்க நல்லா மாறிடும் போல தெரியாது. சவால்கள் இருக்கும், வேலைகள் இருக்கும், பொறுப்புகள் இருக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறும், அந்த சவால்கள் இனி உன்னை பயமுறுத்தாது. நீ அவற்றை எதிர்கொள்ளும் விதம் மாறும். பதட்டம் இல்லாம, அழுத்தம் இல்லாம ஒரு அமைதியான உறுதியோட நீ முன்னேறுவாய். நீ கவனிப்பாய், உன் வார்த்தைகள் மாறியிருக்கும். முன்னாடி நீ விளக்கம் சொல்ல அதிக வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பாய். இப்போ குறைந்த வார்த்தைகள் போதும். ஏன்னா உன் கண்களும் உன் செயல்களும் பேச ஆரம்பிச்சிருக்கு. இது யாரும் கற்றுத் தர முடியாத மாற்றம். இது அனுபவத்துல இருந்து வரும் ஞானம். நித்திகா தேவி சொல்லுற ஆன்மீக உண்மை இதுதான். உன் எதிரிகள் அமைதியாகுறதுக்கு காரணம் அவர்கள் கெட்டவர்கள் என்பதால மட்டும் இல்ல. அவர்கள் உன் வாழ்க்கையில தங்களுக்கான இடத்தை இழந்ததால. ஒருவருக்கு இடமே இல்லாத இடத்துல அவர்களின் குரல் எப்படி கேட்கும்? நீ உன் வாழ்க்கையை மீண்டும் கைப்பற்றிய நாளிலிருந்து அவர்கள் தானாகவே ஓரமாக போயிட்டாங்க. நீ இனி யாரையும் சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்க மாட்டாய். அதே நேரம் எல்லாரையும் நம்பவும் மாட்டாய். இந்த சமநிலை தான் தெய்வீக புத்திசாலித்தனம். எல்லாரையும் உள்ளே விடாத மனசு, ஆனா யாரையும் வெறுக்காத மனசு. இந்த நிலைக்கு வர பல கண்ணீர் தேவை. நீ அந்த வழியை கடந்துவிட்டாய். சில இரவுகள் இன்னும் நினைவுகள் வரலாம். பழைய வார்த்தைகள் காதுல ஒலிக்கலாம். அந்த நேரத்துல நீ ஓடாதே. அந்த நினைவுகளை எதிர்த்து போராடாதே. மெதுவா மூச்சு இழு. அது கடந்த காலம், உன் மனசுக்கு சொல். அந்த ஒரு மூச்சே போதும். நினைவுகள் தானாகவே மங்கும். வராகி அம்மன் உன் மனசை மெதுவா குணப்படுத்துறாங்க. உன் எதிரிகள் அமைதியாகிடும் போது உன் வாழ்க்கையில இடம் காலியாகும். அந்த இடம் வெறுமையாக இருக்காது. அங்கே அமைதி நிரம்பும். அங்கே நல்ல பழக்கங்கள் உருவாகும். அங்கே உன் கனவுகள் மீண்டும் தலையெடுக்கும். நீ நீண்ட நாளா ஒத்தி வைத்த விஷயங்களை இப்போ மெதுவா தொடங்குவாய். அவசரம் இல்ல, போட்டி இல்ல, உன் வேகத்தில். நீ ஒரு நாள் உணர்வாய், உன் வாழ்க்கையில நடந்த அநியாயங்களே உன்னை தைரியமானவளாக்கியதுன்னு. அது நியாயப்படுத்தல் இல்லை, அது உண்மை. வலி உன்னை கசப்பாக்கல, அது உன்னை தெளிவாக்கிச்சு. அந்த தெளிவோட நீ இனி நடக்குறாய். வராகி அம்மன் உன்னோட இருக்காங்கன்னு இன்னொரு அடையாளம் என்னன்னா, நீ இனி தேவையில்லாத சுயபரிதாபத்துல மூழ்க மாட்டாய். எனக்கு ஏன் இப்படி?ன்னு கேள்வி குறையும். இப்போ நான் என்ன செய்யலாம்?ன்னு கேள்வி அதிகரிக்கும். இந்த மாற்றம் தான் வாழ்க்கையை முன்னே நகர்த்தும். உன் எதிரிகள் அமைதியாகிடும் போது உன் பெயரை வைத்து யாரும் விளையாட முடியாது. நீ அதை உணர்வாய். சில இடங்களில் உனக்கு மரியாதை கிடைக்கும். சில இடங்களில் உன் வார்த்தை மதிக்கப்படும். அது நீ கேட்டதால இல்லை, அது நீ அமைதியா நின்றதால. மரியாதை கேட்டு வாங்கப்படாது, அது இயல்பா கிடைக்கும். நீ இனி உன்னை நிரூபிக்க எந்த மேடையும் தேட வேண்டாம். உன் வாழ்க்கை தான் உன் மேடை. நீ எங்கு இருக்கிறாயோ அங்கேயே உன் உண்மை தெரியும். அது போதும். அதுக்கு மேல எந்த சான்றிதழும் தேவையில்லை.
சில நேரம் நீ உன் இதயத்துக்குள்ள ஒரு மென்மையான மகிழ்ச்சி உணருவாய். காரணம் தெரியாம. அது வராகி அம்மன் அருகில் இருப்பதற்கான ஒரு சின்ன சின்ன பரிசு. எல்லா ஆசீர்வாதங்களும் பெரியதாக இருக்காது. சில ஆசீர்வாதங்கள் சின்ன உணர்வுகளா வரும். அவை தான் நீண்ட நாள் நிலைக்கும். உன் எதிரிகள் அமைதியாகிடுவாங்கன்னு சொல்றது அவர்கள் முழுசா மறைந்துடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனா அவர்கள் இனி உன் மனசை ஆள முடியாது. அதுதான் உண்மையான வெற்றி. ஒருவரை தோற்கடிப்பது பெரிய விஷயம் இல்லை. அவர்களின் தாக்கத்திலிருந்து விடுபடுவது தான் பெரிய ஜெயம். நீ இப்போ உன் வாழ்க்கையை நீயே வழிநடத்த ஆரம்பிச்சிருக்க. இது உன்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றாது. ஆனா எந்த பிரச்சனையும் உன்னை முழுசா உடைக்க முடியாத நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. அந்த நிலைதான் வராகி அம்மன் உனக்கு கொடுத்த பாதுகாப்பு. ஒருநாள் நீ உன் கதையை யாருக்காவது சொன்னா அது புகாராய் இருக்காது. அது பாடமாய் இருக்கும். நானும் இப்படி இருந்தேன் ஆனா இப்போ இப்படி இருக்கேன் நீ சொல்வாய். அந்த மாற்றமே உன் சாட்சியம். அந்த சாட்சியம் தான் தெய்வம் உன் வாழ்க்கையில எழுதிய வரி. என் தங்கமே, நீ இவ்வளவு தூரம் வந்ததுக்கே உன்னை நீயே மதிக்க கற்றுக்கொள். இந்த பாதை சுலபம் இல்லை. ஆனா நீ நடந்தாய், விழுந்தாய், எழுந்தாய், அமைதியானாய். இப்போ நீ நிலைத்திருக்கிறாய். இது சாதாரண விஷயம் இல்லை. இனி நீ உன் நாளை பயத்தோட தொடங்க மாட்டாய். நம்பிக்கையோட தொடங்குவாய். எல்லாம் சரியா நடக்கும் என்பதால இல்லை. எது வந்தாலும் நான் தாங்குவேன் என்பதால. அந்த ஒரு உணர்ச்சியே போதும். வராகி அம்மனின் சக்தி உன்னோடு இருக்கிறது. உன் எதிரிகள் அமைதியாகிடுவாங்க. உன் உள்ளம் அமைதியாகிடும். இந்த இரண்டும் சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு போகும். அங்கே சத்தம் குறைவு, அர்த்தம் அதிகம். வேகம் குறைவு, ஆழம் அதிகம். நீ இப்போ மெதுவா சிரிக்கலாம். அந்த சிரிப்பு உலகத்துக்காக இல்லை, உனக்காக. அந்த சிரிப்பை யாராலும் பறிக்க முடியாது. ஏன்னா அது போராட்டத்துக்கு பிறகு வந்த சிரிப்பு. தெய்வத்தின் காவலோட வந்த சிரிப்பு. நீ முன்னேறு. நாளை அடி வைத்து நட. அவசரம் வேண்டாம். ஒப்பீடு வேண்டாம். பயம் வேண்டாம். உன் பக்கம் வராகி அம்மன் நிற்கிறாங்க. அந்த நம்பிக்கை போதும். உலகம் அமைதியாகும். எதிரிகள் அமைதியாகும். நீ அமைதியோட வாழ்வாய். அந்த அமைதியோட நீ வாழ ஆரம்பிச்சதும் உன் வாழ்க்கை ஒரு புதிய ஓட்டத்துக்கு மாறும். முன்பு ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமா இருந்தது, இப்போ ஒரு பயணமா மாறும். அந்த பயணத்துல எல்லாமே இனிமையா இருக்கும்னு இல்லை. ஆனா எதுவும் உன்னை சிதைக்காது. ஏன்னா இப்போ நீ உன் மையத்துல நின்றிருக்கிறாய். அந்த மையத்துல வராகி அம்மனின் சக்தி உறுதியா இருக்கிறது. நீ ஒரு காலத்துல உன்னை சுற்றி என்ன நடக்குது என்பதையே வைத்து உன் மதிப்பை தீர்மானிச்சிருப்பாய். யார் என்ன சொன்னாங்க, யார் உன்னை எப்படி பார்த்தாங்க, யார் உன்னை ஏற்றுக்கிட்டாங்க, இவை எல்லாமே உன் மனசை ஆளிச்சு. இப்போ அந்த அதிகாரம் நீங்கிவிட்டது. இப்போ நீ உன்னை நீயே பார்த்து தீர்மானிக்கிறாய். நான் உண்மையா இருக்கேனா? நோ. அந்த ஒரு கேள்விக்கு பதில் சரியா இருந்தா போதும். உலகம் என்ன நினைக்குது என்பதுக்கு இனி முக்கியத்துவம் இல்லை. உன் எதிரிகள் அமைதியாகிடுவாங்கன்னு சொல்றது அவர்கள் உன்னை வெறுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. சிலர் இன்னும் வெறுப்பை சுமந்து திரிவார்கள். ஆனா அந்த வெறுப்பு உன்னை எட்டாது. அது அவர்களுக்குள்ளேயே சுழன்று அவர்களையே சோர்வடையச் செய்யும். நீ அதிலிருந்து விடுபட்டுவிட்டாய். இது தான் தெய்வீக பாதுகாப்பு. நீ கவனிப்பாய், முன்பு உன்னை கலங்கடித்த விஷயங்கள் இப்போ அவ்வளவு பெரியதாக தெரியாது. ஒரு காலத்துல ஒரு வார்த்தை உன்னை ஒரு நாள் முழுக்க சோர்வடைய வைத்தது. இப்போ அதே மாதிரி வார்த்தை கேட்டாலும் அது உன் காதை தாண்டி போயிடும். இது அலட்சியம் இல்லை, இது வளர்ச்சி. தேவையில்லாததை உன் மனசு தானாகவே வடிகட்ட ஆரம்பிச்சிருக்கு. நித்திகா தேவி சொல்லுற இன்னொரு ஆன்மீக உண்மை இதுதான். தெய்வீக சக்தி உன்னோட இணைந்துட்டா உன் உள்ளுணர்வு பலமடங்காகும். யாரோ ஒரு மனிதன் உன் வாழ்க்கையில வரும்போது அவர்களின் நோக்கம் உனக்கு உடனே புரியும். யார் உனக்கு நல்லது நினைக்கிறாங்க, யார் உன் சக்தியை உறிஞ்ச வர்றாங்க, இந்த வேறுபாடு உனக்கு இனி தெளிவா தெரியும். அந்த தெளிவே உன் பாதுகாப்பு. நீ இனி உன் வாழ்க்கையில எல்லாருக்கும் இடம் தர மாட்டாய். அதுக்காக நீ கடினமானவள் ஆக மாட்டாய். நீ மென்மையானவள்தான். ஆனா அந்த மென்மைக்கு எல்லைகள் இருக்கும். அந்த எல்லைகளை வராகி அம்மனே உனக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. எல்லை வைத்துக்கொள்வது பாவம் இல்லை, அது சுயன்பு. உன் எதிரிகள் அமைதியாகிடும்போது உன் வாழ்க்கையில நேரம் அதிகமா கிடைக்கும். முன்னாடி நீ உன் நேரத்தை கவலைகளுக்கு, பயங்களுக்கு, மனப்போராட்டங்களுக்கு செலவழிச்சாய்.
இப்போ அந்த நேரம் உனக்கே திரும்ப கிடைக்கும். அந்த நேரத்தை நீ உன்னை வளர்க்க பயன்படுத்துவாய். புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வாய். உன் உடம்பை மனசை கவனிக்க ஆரம்பிப்பாய். இந்த மாற்றங்கள் மெதுவா நடக்கும். ஆனா அவை நிலையானவை. நீ ஒருநாள் உன் கடந்த காலத்தை நினைச்சு கோபப்பட மாட்டாய். எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்?னு கேள்வி எழாது. அதற்கு பதிலா அதனால தான் நான் இப்படி ஆனேன்?னு ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் தான் முழுமை. அதில் கசப்பு இல்லை, அதில் அமைதி இருக்கும். வராகி அம்மன் உன்னோட இருக்காங்கன்னு இன்னொரு அடையாளம் என்னன்னா, நீ இனி தனிமையை பயப்பட மாட்டாய். முன்னாடி தனியா இருந்தா மனசு கனத்தது. இப்போ தனிமை உனக்கு ஓய்வா மாறும். அது உன்னை சாப்பிடாது, உன்னை நிரப்பும். அந்த தனிமையில தான் நீ உன் உள்ளத்தோட பேசுவாய். அந்த உரையாடல்களில தான் உன் உண்மையான ஆசைகள் வெளிப்படும். உன் எதிரிகள் அமைதியாகிடும்போது சிலர் உன்னை மீண்டும் பழைய பாதைக்கு இழுக்க முயற்சி செய்யலாம். பழைய குற்றச்சாட்டுகள், பழைய கதைகள், பழைய உணர்ச்சிகள். அந்த நேரத்துல நீ கோபப்படாதே, விளக்கம் சொல்லாதே. உன் அமைதியோட அங்கிருந்து விலகு. அது ஓட்டம் இல்லை, அது தேர்வு. உன் மனநலத்துக்கான தேர்வு. நீ இப்போ உன் வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்களை கவனிக்க ஆரம்பிப்பாய். காலை நேரத்து அமைதி, ஒரு காபி வாசனை, மழை சத்தம், ஒரு நல்ல வார்த்தை. இவை எல்லாம் முன்னாடி இருந்தாலும் நீ கவனிக்க முடியல. ஏன்னா உன் மனசு எப்போதும் போரில இருந்தது. இப்போ அந்த போர் முடிஞ்சுடுச்சு. அதனால தான் வாழ்க்கை அழகா தெரிகிறது. நீ இனி உன் உணர்ச்சிகளை அடக்க மாட்டாய். ஆனா அவைகளால் ஆளப்படவும் மாட்டாய். அழணும்னா அழுவாய், சந்தோஷப்படணும்னா சிரிப்பாய். கோபம் வந்தா அதை புரிஞ்சு கொள்வாய். இந்த சமநிலை தான் உன் புதிய வலிமை. உணர்ச்சியில்லாதவள் அல்ல நீ, உணர்ச்சிகளை கையாள தெரிந்தவள். ஒருநாள் நீ யாருக்காவது உதவி செய்யும்போது உன் கண்களில் ஒரு ஒளி இருக்கும். அந்த ஒளி வலியிலிருந்து வந்தது. அதனால தான் அது உண்மையானது. நீ உன் வலியை வைத்து மற்றவர்களை காயப்படுத்தல. நீ உன் வலியை வைத்து கருணை வளர்த்து கொண்டாய். இதுவே வராகி அம்மன் உன்னோட இருப்பதற்கான மிக பெரிய சாட்சி. உன் எதிரிகள் அமைதியாகிடுவாங்கன்னு சொல்றது நீ இனி அவர்களை நினைச்சு தூக்கம் இழக்க மாட்டாய் என்பதையும் குறிக்கும். இரவு நேரம் உன் மனசு சும்மா ஆகும். நினைவுகள் வந்தாலும் அவை உன்னை ஆளாது. நீ மெதுவா தூங்குவாய். அந்த தூக்கம் தெய்வம் கொடுத்த பரிசு. நீ இனி உன் எதிர்காலத்தை பயத்தோட கற்பனை செய்ய மாட்டாய். என்ன ஆகுமோ? நோ, அல்ல. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். நோ. இந்த மனநிலை தான் வாழ்க்கையை எளிதாக்கும். எல்லாம் உன் கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா நீ உன்னை கையாள முடியும். அந்த உணர்வே போதும். என் தங்கமே, நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்றால் அது சும்மா இல்லை. இது உன் தைரியத்தின் பலன், உன் பொறுமையின் பலன், உன் மௌனத்தின் பலன். இப்போ அந்த பலன்களை அனுபவிக்கிற காலம். வராகி அம்மனின் சக்தி உன்னோடு இருக்கிறது. அதனால் தான் உன் எதிரிகள் அமைதியாகிடுவாங்க. அதனால் தான் உன் மனசு அமைதியாகிடும். இனி நீ உன் வாழ்க்கையை மெதுவா, ஆழமா, உண்மையா வாழு. யாரையும் தோற்கடிக்க வேண்டாம், யாரையும் கவர வேண்டாம். நீ நீயா இருந்தாலே போதும். அந்த உண்மையோட நீ நடக்கும்போது உன் பாதை தானாகவே திறக்கும். ஒளி முன்னாடி இருக்கும், தெய்வம் பின்னால இருக்கும். நீ நடுவில அமைதியா இருப்பாய்.